ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனும் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஐயா ராசா செல்லங்களா, தேங்க்யூ. சிறு துணியா வந்த மனோனி ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. யுவர் பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம். ஒண்ணு பல காலங்கள் போராட்டத்துக்கு பிறகு நேற்று தான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் போய் சந்தோஷமாக பார்த்துட்டு வருவாங்கன்னு பார்த்தாக்கா ரிலீஸ் ஆன பிறகும் பிரச்சனை தான். சரி, ஓகே, இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொன்னால ஜனநாயகனாலே அது அரசியலாக மாறி போச்சு. அதனால் நான் தயவு செய்து சொல்லிடுறேன், இது அரசியல் வீடியோ கிடையாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, இடையில இந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அரசியல் வேண்டவே வேண்டாம். இந்த ஜனநாயகன் படத்தை போயிட்டு தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது எதுக்காக இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு. ஏன்னா பகவந்த் கேசரியை கையில் எடுத்து இவங்க ஒரு கேசரி கிண்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, இந்த படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா வச்சுக்க, எலெக்ஷன்ல என்னென்னமோ நடந்திருக்கு. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்க கூடாது. ஸோ இவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸை ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா விடுவாங்களா? எப்படி திரும்ப செலிப்ரேட் பண்ணாங்க. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. இதை சில பிடிக்காதவங்களாம் பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அது அவங்களோட ஃபீலு, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டுன்றேன். அதுவும் தளபதியோட கடைசி படம், அதனால் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்றேன். இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா, எப்படா ஒரு மனுஷனால் இவ்வளோ பேரை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்? பாருங்களா எப்படி கொண்டாடுறாங்கன்னு. இதுவே அந்த மனுஷன் அரசியலுக்கு வராமல் சிஎம்லாம் ஆகாமல் இருந்திருந்தா இப்போ குறை சொல்கிறாங்க பாருங்கள். அதில் பாதி பேர் போயிட்டு செலிப்ரேட் தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, காலம் மாற்றி போட்டுருச்சு. ஒத்தாளு கூட்டமாக மாறுறதும் கூட்டம் ஒத்தாளாக மாறுறதும் இப்போலாம் ஒரே நாளில் நடக்கும். சரி, ஓகே, ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ எதிர்பார்த்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த படம் என்ன சம்பவம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் பாருங்க. ஓப்பனிங்கே பயங்கரமான சம்பவம். நான் சாதா மேன் தான் பேபி, ஆனால் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா தளபதியோட டைட்டில் கார்டிலே வச்சாங்க பாருங்க ஒரு சம்பவம், அதுவே கொலமாசு. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. யுவர் பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபேன்ஸ்லாம் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அவங்க செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஓகேடா, இந்த ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த படத்தோட கதையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க, அங்கே பாலையா என்னென்னலாம் பண்ணுவாரோ அதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. படத்தில் பில்டப் இருக்கலாம், அந்த படத்தில் எப்படி பாலையாவுக்கு எங்கிட்டு போனாலும் பில்டப்னு இருக்கு, அதே மாதிரி நம்ம தளபதிக்கும் பில்டப்பாக கொடுத்து தள்ளிட்டாங்க.
ஒரு சில இடங்கள்ல என்னடா இங்கெல்லாம் பில்டப் கொடுத்து வச்சிருக்கான்னு நமக்கு தோண வைக்குது. ஆனால் ஒரு சில இடங்கள்ல "ஏய், தளபதிடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வைக்குது. தளபதி தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. பட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார், நம்ம தளபதி தான். நடிப்புலாம் சும்மா பிரிச்சுட்டாப்புல, சண்டை காட்சிகள்லாம் அடிச்சு தூள் பண்ணிட்டாப்புல. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? ஆனால் இந்த படத்தில் நம்ம தளபதியை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு. அது என்ன ஃபீலிங் தெரியுமா? அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன், அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம இவர் அரசியல்வாதியாக பார்க்குறதே கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஆக்டரை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவர் அரசியல்வாதியாக பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துலேயே அவர் அரசியல்வாதி மாதிரி தாங்க தெரியுறாரு. திரும்பி போற ஐடியாவே இல்லை. பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம தளபதி இந்த படத்தில் ஆக்டிங்கை பிரித்து தள்ளிட்டாருங்க. ஐ ஆம் கமிங். இந்த படத்தில் தளபதி மட்டும்தான் ப்ளஸ்ஸான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. கூட நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களுடைய திறமையான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அழிவு. ஒரு பக்கம் இந்த படத்தை தளபதி தாங்குறாரு, இன்னொரு பக்கம் நம்ம அனிருத் பிஜிஎம் ஆகட்டும் பாட்டாகட்டும் மனுஷன் நவுத்தி எடுத்துட்டாரு. அதுலேயும் குறிப்பாக அண்ணா லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆடி இருப்பாங்க பாருங்கள், ஒரு ஆட்டம் அடாடாடாடா அப்படியே கண்ணு சிமிட்டாமல் பார்த்தங்க. எப்படா இந்த மனுஷன் இன்னமும் இப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த டான்ஸை தாங்க நம்ம மிஸ் பண்ணுவோமே. என் நண்பர் என் தளபதிடா. மொத்தத்தில் நம்ம சிஎம் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது சோகமாக இருக்கிறியா, அப்போ உனக்கு ஒருத்தரோட கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ராவண மவன்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டான்னு சொல்லிட்டு ஃபயராக ஸ்டார்ட் பண்ணி அடியை உதங்கி கலந்து வச்சு விடிய விருது வச்சா போக்கிரி பொங்கல் சொல்லிட்டு சண்டை காட்சிகள்லாம் அடி தடி நவுத்தி அப்புறம் கண்ணே மணியே கண்ணீமையே என் கைக்குள்ள மறைஞ்சே வரேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்லாம் வச்சு கடைசியில் ஒரு பேரே வரலாறே அழிச்சாலும் அறியாதே அவர் தானே ஜனநாயகன் சொல்லிட்டு பக்காவாக அப்படியே மாசாக கொடுத்து கடைசியாக யார் வெற்ற மகனோடி யார் வெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் சொல்லிட்டு அப்படியே சென்டிமெண்ட்டை காட்டி நம்மளை கண்ணீரோடு வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். இந்த ஜனநாயகன் படம் தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ட்ரிட்டு. போங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு குறை, ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் சின்ன பசங்களாம் பார்க்க முடியாது. பட் சின்ன பசங்க பார்க்க வேண்டிய சீன்லாம் உள்ளே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, பார்க்க முடியாது. அதனால் நம்ம தளபதியோட குட்டி ஃபேன்ஸ்லாம் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, சரி ஓகே பார்த்து தான் ஆகணும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா? மற்றபடி தளபதி ஃபேன்ஸ்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேன்ஸாக இல்லைனாலும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சவங்க போய் பாருங்க, பிடிக்காதவங்க போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசாக ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சா. அதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்கும்போது ஜனநாயகன் படம் முடிஞ்சிச்சு, அப்படியே அமுச்சிருக்கலாம். கடைசியாக எண்டு கிரெடிட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க பாருங்க. அதை பார்த்து நிறைய பேர் அழுதாங்களே, அந்த சீனை கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஃபீலிங் இவருக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்திருக்கும். என்னன்னா இந்த மனுஷனை இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. சா எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணாரா, இவரை மிஸ் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெர்க்காக தான் செஞ்சிச்சு. நீரோ யாரோ பட் ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டான்ற விஷயம் தெரிஞ்சவொடனே அழுகிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அவங்க அந்த அளவுக்கு அவங்க ரசிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு ரசிகனாக இருந்திருக்கலாம். பட் அது அவங்களோட ஃபீலிங், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லாஸ்ட் மூவி ரொம்ப எமோஷனலா இருக்கு. தளபதி இஸ் ஆல்வேஸ் கிரேட். இந்த ஃபீலிங் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. நேராக கூட பார்த்துடலாம், ஆனால் ஸ்க்ரீனில் இதுக்கப்புறம் தளபதியை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தேட்டரில் போயிட்டு அந்த மனுஷனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ திடீர்னு இல்லை, இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ, மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனும். போயிட்டு படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.